தாக்குவானோ? ஐயோ ஐயா பாடியா சுகத்தி நீ இல்லை என்றால் இந்த மண்ணில் மறந்து செத்துறா பாடு. கம்பெனில ஒரு பொங்க ஆமா ஏன் என்னை பார்த்து பயந்து கொடுக்குறேன்? பயமா இருக்கா? கையாடுறா. ஆமா முகத்தை மறைத்திருக்கிறாய். உன் முகத்தை பார்க்க வேண்டும். ஐயோ மூஞ்சில புட்ல அம்மா போட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா? ஐயோ அப்பா திருமணம் செய்து கொள்ள வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம். வாழ முடியாதுப்பா. நம்ம கல்யாணம் பண்ணனு வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் சண்டை தான் போட முடியும். சண்டை போட வேண்டாமா? திருமணம் செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஐயோ 10 பிள்ளையும் உன்முகம் போல் தான் பாடு. ஒண்ணு போறதுக்கே வழி கிடையாதுடா. நான் எங்க இந்த 10 பெத்து கொடுக்கறது? நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாது. நீண்ட நேரமாக ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும்? அவளை கேட்டா அவளுக்கு நான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஒரு மலரை தேடி வண்டி எதற்காக வரும்? மலரில் உள்ள தேனே. இது வண்டி மாதிரி தெரியலையே. வெறி குடிச்ச நாய் மாதிரி பாத்தியா? இந்த மலரை தேடி மலரில் உள்ள தேனை அருந்துவதற்காக வரும். அருந்துவதற்காக பார்த்தாயா? அது கருவண்டு. நான் தான் பொன்வண்டு. பொன்வண்டு வெள்ள பண்ணி நீ வண்டா முக்கியம். பார்த்தாதான் முக்கியம். கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம். ஒன்லி கிஸ்மி. உம்மால ஒரு டச்சிங். உம்மால மாமா மாமாவை டச்சிங் அண்ணந்தானி காட்டுக்கு ஜோடிராம தன்னை தேடி புண்டாதி நினைக்கிறேன். என்ன போத வாங்க வைக்க பயிர் என்ன? என் பயிர் 50 ஐயா 50 கேட்டுக்கடா 9 அடிக்கிற அடி உமா இதே ஊர்ல அரைப்படி மூத்திர மீதிடா. எங்க போய் பேனா ஓனேரி குப்பம். டேய் மம்மால உட்காரு. பேரு மம்மால உட்காரு. வாய மூடு. மம்மால உட்காரு. உட்காரு. பேரு மம்மால உட்காரு. பேரு உட்காரு. ஏய் மம்மால உட்காரு. வாயல தேவல டென்ஷன் பண்ண. என்ன சொன்னீடா? பேரு நம்ம பேருக்கு சொன்னா கேட்டியா? சொன்னாலா? இப்போது உன் பேரை நான் கேட்க போகிறேன். என் பேர் தெரியாது. உன் பேர் என்ன? அப்பா பேர் சொல்ல உன் பேர் என்ன? அப்பா ஏய் பேர் சொல்ல உன் பேர் என்ன? அப்பா வாய மூட்டு சூட்டாடியா சொல்லுவாங்க. அவ பேரை கேட்க சொன்னா அவளை அடிச்சிட்டு வாயை மூடுனா அவ பேரை எப்படி சொல்லுவா? ஆண்டா எப்படி சொல்லுவாங்க? நல்லா இருக்குதாடியா? நல்லா இருக்குதுடா. எல்லாம் வாங்குற மாலை இப்ப நான் குடுக்கணும் உனக்கு வீங்கணும். இவன் தெரிஞ்ச ஒரு வேலை கிடையாது. என்ன அம்சிட்டு நான் பண்ண போறேன். நான் எட்ட போறேன். நான் அவரு முடிக்கிறேன். நானே பாத்துறேன். ஓடா. மாமா டேய் ரெடி? டேய் ஏப்ரா சரியா? போடாண்டனே ஓடா. மாமா டேய் டேய் போடா உள்ள மாமா. மாமா ஐயோ ஐயோ மாமா. யாருங்க? யாரும் வரவில்லையே. எனக்கு 2 கால்கள். 4 கால் இருக்கு. இன்னைக்கு மட்டும் மாமா மாமா
மாமா டேய் உள்ள போடா மாமா ஐ லவ் யூ மாமா I do love. மா அடி மாடி சொத்து போடுவேன் ஏய்த்து வந்துடும் போது என்னோட முடிச்சுட்டு போ வாரி நான் போயிட்டப்பா போடா போடா மரமாட்டேன் அழகா நீ போ முதல் முறையாக மாமான்னு கொடுத்திருக்கிறேன் அளவு கடந்த பாசம் அழகாயிருச்சு தெரிச்சுன்னு பார்த்தாத மச்சான் மச்சான் போடாது போடாது தயவு செய்து போடா தெரிச்சுன்னு பார்த்தாத போடாது போடாண்டா அவன் அடக்கலாம் வேலைக்கார பையன் உண்மையாகவா சத்தியமாக என்ன லவ் பண்ணிக்கிறாய் உண்மையாகவா அன்பு அழகாயுது ஆந்திராவில் லாரி ஓட்டி வந்தான் போனா போதும் வெள்ள வேஷம் போடா ஓ திரும்பி தெரிஞ்சு பார்த்தது அழகா அந்த வண்டு தனிமையிலே பறக்கிறது என்ன போல் தனிமையிலே இருக்கிறது அதுக்கு மலவாரத்துல சேரும் ஆடு குட்டிகள் சிரிக்கும் பொழுது அதற்கு பிடிக்காது வேற என்னத்தான் பிடிக்கும் ஏய் அழகா இது உன் வாயில் இருந்து வரும் பொழுது வார்த்தை எல்லாம் அருவியாக முட்டுகிறது உன்னை பார்க்க பார்க்க அளவு கடந்த ஆசை எப்படி கடலை விட்டு அலைகள் புரிந்தாலும் அப்படியே போய் அச்சவிட போய் கடலை விட்டு அலைகள் புரிந்தாலும் புரியலாம் மானத்தை விட்டு நிலவு புரிந்தாலும் புரியலாம் கட்டி அழைத்து ஒரே ஒரு முதல் முறையாக மாமான போட்டு அடி என்னடி ஐயா யார் நீங்க எந்த நாடு உடைய பெயர் யார் ஐயோ இந்நாட்டு அமைச்சரா அமைச்சரை தெரியாது தவறாக பேசிவிட்டேன் என்னை மன்னித்து ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பொற்றமலை குளத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் வேலை ஆண்களுக்கு என்ன வேலை என்ன வேலை உங்களுக்கு இங்குதான் எனக்கு தினந்தோறும் வேலை இருக்கிறது. இந்த பொத்தாமரை குளத்தை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடற்பயிற்சி எடுப்பது வழக்கம். இந்த உடற்பயிற்சி எடுத்து முடித்துவிட்டேன். ஆனால் தண்ணி தாங்க எங்கு தேடி பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆமா உன்னிடம் தண்ணீர் இருக்கா? இங்க கொடுங்க.
எங்க என்ன இந்த குடம் இருக்கு? நல்ல குடம் தாங்க. என்னங்க உங்க வீட்டுல 100 ரூபாய். குடத்தையே கழுவ மாட்டீங்களா? ஐயோ நல்ல குடங்க பாருங்க உள்ள. இருங்க தண்ணி நல்லா இருக்கு. நல்ல தண்ணி தாங்க பாருங்க. சரி கொடுங்க. அப்படி பாவம். ஐயா தண்ணி தாகம் தீர்ந்து விட்டதா? தண்ணி விட்டுதுங்க. எனக்காக என் அண்ணன் வீட்டில் கத்து கொண்டிருப்பார். அப்படியா? நான் சென்று வரட்டுமா? என்னங்க நீண்ட நேரமாக இந்த பொத்தாமரை குளத்தை நான் தண்ணீர் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு தகுந்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்தேன். தாகத்தை ஏற்றிருந்து விட்டாய். தண்ணீர் கொடுத்தாய். தாகம் தீர்ந்து விட்டது. ஆனால் என் பெயரை கேட்க வந்து விட்டேனே. ஐயா என்னுடைய பெயர் தான் சுகந்தி. எக்ஸலன்ட். வீட்டுக்குள்ள அருமையான பெயர் சுகந்தி. சுக பிளஸ் இத்தி சுகந்தி. சுகந்தி தண்ணீர் கொடுத்தாய். தாகம் தீர்ந்து விட்டது. ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு உன் மீது அளவெல்லாம் ஆசை வந்து விட்டது. ஐயா போன்றீங்க நீங்களா ஒரு கோபுரம், நானா ஒரு குப்பை மேடு. ஒரு கோபுரமும் ஒரு குப்பை மேடு ஈடு வைத்தால் கூட எட்டாதீங்க. நீ குப்பை மேடு. குப்பை மேடு இருந்தாலும் இப்படி கூத்து குலுங்க பூத மனசனாக காட்சியளிக்கிறாய். உன்னை போற விரும்புங்க. இந்த உலகத்தில் நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படி பேரழகு படுத்த பெண்ணை நான் இங்கே வரேன். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, நடை அழகு, முகம் அழகு. இத்தனை அழகா பார்க்கும்போது இந்த இடத்திற்கு பிரிவெடுக்க மனதில் சுவஞ்சி இந்த முகத்தை பார்த்து எப்படி காட்சியளிக்கிறாய். சிட்டு உன் நெற்றியிலே மத்தடியா போட்டு சிறுக்கையிலே உன் பற்களெல்லாம் ஆழ்கடல் முத்து தங்க நிற மேனி அணுத்து வெறுப்பட்டு உன்னை கட்டி கைவ துடிக்கிறீங்க ஜனமன் கொண்டு நெஞ்சத்தில் போய் கைமத்தான் உன் மகத்தான் கண்ணத்தில் போட்ட காலம் நடக்காது. கட்டிட்டு முத்த தரவியல சுமந்து இந்த முகத்தை பார்த்து எப்படி காட்சியளிக்கிறாய். சுமந்து காதல் கொண்டே kaman kanai batu jadi kotiki wayani வந்தால் திட்டம் தீருமானே அதன் கொண்டே நான் அடி கட்டி மொத்தம் தாயண்டி காமன் கடை வாட்டுதடி கட்டிலுக்கு
ஆக்குவானோ ஐயோ ஐயா பாடியா சுகத்தி நீ இல்லை என்றால் இந்த மண்ணில் நான் மறந்து செத்துறா பாடு கம்பெனில ஒரு பொங்காவது போயிட்டு ஆமா ஏன் என்னை பார்த்து பயந்து கொடுக்கிறாய் பயமா இருக்காத கையாடுறா ஆமா முகத்தை மறைத்திருக்கிறாய் உன் முகத்தை பார்க்க வேண்டும் ஐயோ மூஞ்சில புட்டுல அம்மா போட்டு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாமா ஐயோ அப்பா திருமணம் செய்து கொள்ள வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம் வாழ முடியாதுப்பா நம்ம கல்யாணம் பண்ணனு வச்சுக்கோ நம்ம 2 பேரும் சண்டை தான் போட முடியும் சண்டை போட வேண்டாமா திருமணம் செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் ஐயோ 10 பிள்ளையும் உன்முகம் போல் தான் பாடு ஒண்ணு போறதுக்கே வழி கிடையாதுடா நான் எங்க இந்த 10 பெத்து கொடுக்கறது நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாது நீண்ட நேரமாக கொடுத்து கடவுளே போராட்டாவு மாவு பேசுறாங்க என்ன உயிரை வைப்பானோ வைக்க மாட்டானோ ஐயோ உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும் உன் முகத்தை பார்க்க வேண்டும் பார்த்திருக்கிறேன் இந்த அழகு வாய்ந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்தேன் ஐயோ இரு மாமா முழுசாவே காட்டுறோம் உன் முகத்தை பார்க்கிறேன் மாமா கண்ணை நல்லா மூடு மாமா ஐயோ ஒரு முத்தத்துக்கு அழைத்து கொண்டு ஒரு முத்தம் என்ன 1000 முத்தம் மாமா நான் ஒரு காத்திருந்த காவியம் மாமா இதை பார்த்த பிறகு உனக்கு ஆசை அழிக்கிறவன் படுத்துக்கிறாய் அப்பா என்னென்ன கேஜி ஆக்குவானோ மாமா அழகா ஐயோ கிட்ட வராதா பிசு பிசுன்னு மாமா மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீசம் மொழிக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் ஒரு வாரம் எங்க ஓடினார் சந்து புள்ளி கோலம் இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமாகுது. நாங்க 2 பேரும் பாம்பே போய் தான் ஆபரேஷன் அமாவாசைன்னா நாங்க 2 பேரும் மாறிடுவோம். மலையனூர் வந்துப்பா நாங்க 2 பேரும் பழம் சுத்தி போடுவோம். நான் ஊஞ்சல் வேலை அக்னி கோலம் இதான் ஏரிக்கரைக்கே பேட்டரி வச்சுக்கீங்க. விளையாட்டு விளையாக மாறிவிடும். கட்டியழைத்து ஒரே ஒரு முத்தம் உங்களை மண்ணை சாப்பிட்ட மனுஷன்
வேதனையால் வாடுகிறேன் போ வேதனையால் வாடுகிறேன் போ வேதனையால் வாடுகிறேன் போ என்னடா பண்ண நீ ஒரு பொட்டை நீ பரவாயில்ல ஜாலியா ஏய் போடா
சுகத்தை என்னை விட்டு தப்பிக்க ஓடினா அவளை விட வேண்டாவலை. அவளை படுக்க பிடித்த ஒரு படி செய்து விட்டேன். என்ன சோப்பாயிட்டு உள்ள விட்டு வச்சுக்கிறேன். சோப்பாடாயா? என்ன ஒரு என்ன ஒரு நாத்து அடிக்கிறீங்க? என்னடா நாய் பிரிய வாயாத்து நாய் போய் வரேன். ஐயோ என்ன மச்சான் போய்டா. உன்னாலதான் பாவி உடம்புல ஒரு வைக்கிறேன். பூரா முட்டை பொண்ணை வைக்க போறல நாய் சிலப்புற மாதிரி சிலப்புற வைக்க போறக்காரங்க வந்து நம்ம சூத்த கீச்சிருப்பான். நான் உன்னை காவல் உட்கார வைத்தேனே. அம்மால ஒரு சான்ஸ் காட்டுன கொடுத்தா இனிமே நமக்கு இருந்தா நமக்கு தான் ஓடு. இவ்வளவு நேரம் வைக்க போடாம படுத்துதா. பாவி. ஆண்டவரே, வேண்டாம், வேண்டாம் என்று வைத்தேனே. என்னுடைய கல்பியை சூறையாடி விட்டீர்கள். வேண்டு வேண்டு கேட்டீங்க. எனக்கு வந்து அழுது கொண்டே. ஆமா. அண்ணா, ஏய், தண்ணி சாயமா. தண்ணி. அண்ணா, என்ன அம்மா அந்த பாவிய வாழ்க்கையே உன் வாயை கீஸ்டானா. அந்த பாவிய கல்பியை சூறையாடி விட்டாள் அண்ணா. அம்மா பெண்களுக்கு உயிராக மதிக்கக்கூடியதே கற்பாச்சம்மா. உன் கற்பி ஐசுட்டா கற்பு போனா என்னம்மா எதனா சோப்பு எடுத்து தடி பாடி. அம்மால தாலி அர்த்த பசங்க நாங்க எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் வாங்கி ஏய், ஏன் பேசுறே? ஏய், என்ன ஆர்மி பக்கம் போக மாட்டோம் நாங்க. என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஐயா. ஏய், திருமணமா? வேலை முடிஞ்சுன்னா உங்களை கூட்டிக்காரங்களை சூத்த அறுத்துருவேன். எனது வாழ்க்கையில் எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன். அந்த பெண்களை நீ ஒரு திருமணம் செய்து கொள்ள முடியாது. போக போறீங்களா? எடுத்து விட்டு போக முடியாது. போக. சக்கரத்தை விட்டு நடடி. முடியாது. முடியாது. நீ இது மட்டும் சொல்லி மன்னன் சொல்லிவிடு. ஏய், சி, எங்க போறீங்க? நீதிமன்றம். என்ன நீலமங்கலம் போறீங்க? ஏய், நீதிமன்றம். போகாதப்பா. ஏய், இது முன்னாடி அழகுத்தான் நீ. போறேங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணு நீதிமன்றம் போகலாமே வா. ஐயோ போகக்கூடாது. உங்களுக்கு சாக்லேட்டு மம்மு முச்சுக்காத்தெல்லாம் வாங்கி தரேன்னா யாரு யாருன்னு சொல்லாதன்னா வா அம்மாண்ட காய்ச்சி ஹை, நீதிமன்றம் சென்று மன்னரிடா என்னை பற்றி சொல்லிவிட்டேன். என்ன வேணாம். பதவி பறி போகிவிடும். நீ தானே காப்பாத்தணும். அம்மாவை ஒரு சான்ஸ் கேட்டு கொடுத்தா என்ன? ஐயா உனக்கு ஒரு துன்பம் வேண்டாம், எனக்கு ஒரு துன்பம் வேண்டாம். ஏழையாக பிறந்தாலும் அவள் கோழையாக பிறக்கவில்லை. ஏழை பெண்ணின் கற்பை சூறையாடி இருக்கிறார். நீதிமன்ற சண்டானா அவளிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வழி. வழி மட்டும் கேட்காது. பொய்யால வந்தவன் தானே. சீக்கிரம் சொல்றேன். ஒரே ஒரு வழி சொல்றேன். சுத்திக்கிற எடுத்து போய் அங்கேயே வாழை பஞ்சிலே நின்னுங்கிறாங்க அம்மா. அது எடுத்து கவலை வேண்டாம். சுகந்தி கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அப்படியா? மாப்பிள்ளையா தெரியுமா? இதோ கட்டிக்காம. சரி விளையாடிட்டு யாங்க என் கண்ணு முன்னாடியே வைக்க போற உள்ள தள்ளி போவேன். நல்லா போட்டுறவா. எவன் குழந்தைக்கு எவன் பேரை இன்சலா வைக்கிறது ஏய் பாத்தையா சுருட்ட சுருட்டு போடும். போடும் போடும். கட்டிக்கு 6 கிலோ அரிசி வாங்கி போறேன். போன வாரம் 5 கிலோ வாங்கிடுறேன். பாத்தையா முகத்தை பா என்ன பல்லு காசு கட்டிக்காம கட்டிக்கா. ஐய் சூத்தி யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களின் கற்ப சூறையாடி ஏழையாக பிறந்தாலும் நீ கோழையாக பிறக்கவில்லை. கற்பழித்த உன்னைய திருமணம் நானே திருமணம் செய்து கொள்கிறேன். உனக்கு இதே சந்தோஷம்
கத்தி சார்பாக சாண கழிக்கட்டாக்குதா சுகந்தி நம் இருவருக்கும் சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. நம் திருமணத்திற்காக எத்தனை பேர் வரார்கள் வாழ்த்துவதற்காக. அதோ பார், அதோ பார், அதோ பார்.